மண்டே ஈவினிங் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டேன். அப்படியே கவுண்டர் டாப்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். கிச்சன் கவுண்டர் டாப்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டியது இருந்தது. அதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். பாத்திரம் மட்டும் இருந்ததுனால நான் அப்புறமா தொலைக்கலான்னு விட்டாச்சு. சான் பசிக்குதுன்னு சொன்னான். சரி அவனுக்கும் கொஞ்சம் சாப்பாடு தண்ணிலாம் வச்சுட்டு அப்படியே எனக்கு ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லிட்டு போனால் சிகப்பாவில் இருந்தது. ஓகே, வெயிட் லாஸ்க்கு சிகப்பாவில் எவ்வளோ பெனிஃபிட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நான் சிகப்பாவில் பாலை காய்ச்சி நான் சிகப்பாவில் போட்டு சாப்பிட்டுட்டு ஒரு ஆப்பிள் ஒன்று இருந்தது அதையும் சாப்பிட்டேன். எனக்கு கொஞ்சம் திம்முன்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பித்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இந்த பாக்ஸில் என்னுடைய வெயிட் லாஸ் திங்ஸ் எல்லாமே இதில் தான் இருக்குது. என்னுடைய வெயிட் லாஸில் நான் என்னென்ன யூஸ் பண்ணுறேன், ஓட்ஸு, ராகி இது போல் தான் யூஸ் பண்ணுறேன். அது எல்லாமே அந்த டப்பாவில் போட்டு நான் தனியாக எனக்குன்னு வச்சுருப்பேன் செப்ரேட்டாக. அதுதான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஈவினிங் ஹஸ்பண்ட் வந்தோடனே எனக்கு தோசை மீன் குழம்பு வேணாம், நம்ம ஹோட்டல் போகலாம், பிரியாணி கிரேவிங்ஸாக இருக்குது அப்படின்னோடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஹோட்டல் போயிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு திருப்தியாக நான் இப்போ ரொம்ப நாளுக்கு அப்புறம் பிரியாணி சாப்பிட்டேன். வெயிட் லாஸில் இருந்ததுனால 1 மந்த்துக்கு அப்புறம் கொஞ்சமாக மட்டும் எடுத்துகிட்டு மீதியை நான் அவர்கிட்டே கொடுத்துட்டேன். எனக்கு போதும், என்னால் சாப்பிட முடியல, என்னாஃப் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அவர் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.